என்ன இந்த ஜிஎஸ்டி குறைச்சிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கட்சியை சேர்ந்தவங்கலாம் தீபாவளி வருது, நவராத்திரி வருது, அதுக்காக நாங்க குறைச்சிருக்கோம், மக்கள் சந்தோஷப்படுவாங்க, மக்களோட முக்கியமான பண்டிகை வருதுன்னு எது பண்ணாலும் மதத்தோட பின்னி பிணைஞ்சு இதுலயும் ஒரு மத அரசியல பண்ணிடணும். தீபாவளி நவராத்திரி டைம்ல மக்கள் கஷ்டப்படுவாங்கிறதுக்காக கொண்டு வந்தாலும் இப்படி மதம்னு சொல்றீங்க, என்னதான் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. போ சரி அப்படியே பாப்போம். நீங்க இப்போ தீபாவளி நவராத்திரி வருது, நம்ம நாட்டுல ரேஷன் அரிசி பொங்கி சாப்பிடுறவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. அவங்களோட முன்னேற்றம் தான் நமக்கு முக்கியம். நடுத்தர வர்க்க மக்கள் இருக்காங்கதான் இல்லைன்னு சொல்லல. அப்படியே பார்த்தாலும் ஒரு மாசத்துல கணக்கு வச்சுப்போம், எத்தனை பேர் போய் டிவி வாங்கிட்டு இருக்கா ஒரு மாசத்துக்கு? என்ன 10 டிவி வாங்குறாங்களா நம்ம பக்கத்துக்கிட்டு வராங்களா, இல்ல மோட்டர் சைக்கிள் வாங்குறாங்களா, இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்களா? எல்லாரும் என்ன வாங்குறாங்க? அத்தியாவசிய பொருட்கள் தான் வாங்குறாங்க. இதோட விலையெல்லாம் குறைச்சுட்டாங்க. அத்தியாவசிய பொருட்கள்லாம் இங்க பாருங்க, இப்போ இது பண்றோம், பேப்பர் நோட்டு புக் வாங்குறோம்னா பேப்பருக்கு 5% ஜிஎஸ்டி இருந்தது, 18 ஆக்கியாச்சு. இந்த நோட்டு அட்டை கவர் இருக்குல்ல, அதுக்கு 18% ஜிஎஸ்டி. இப்ப ரெண்டோட இன்புட்டும் 18% ஜிஎஸ்டினா, ஆனா நோட்டு புக்கு ஜிஎஸ்டி இல்லைன்ட்டா ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனில மேனுஃபேக்சர் பண்றவங்க அந்த லாபத்தை எப்படி எடுப்பாங்க? விலையை கூட்டி விட்டு நம்ம தலையில அவங்க மிளகா இருப்பாங்க.